ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அகிலாஸ் மீடியா. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே முகத்துக்கு நம்ம அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். நிறையா பியூட்டி டிப்ஸுக்காக ஃபாலோ பண்ணுவோம். நேச்சுரலாக அண்டு கடைகளில் விற்கிற நிறைய க்ரீம்ஸ் போடுவோம். அட் ஏ சேம் டைம் நம்மளுடைய கைகளுக்கு, நம்மளுடைய கழுத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கறதே கிடையாது. இப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய முகம் ஒரு கலர்லையும் கை ஒரு கலர்லையும் இருக்கும். அதுக்கு தான் ஒரு சிம்பிள் சொல்யூஷனை நம்மளோட வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆல் அப்படிங்கிற பெல் பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் அப்போல்லாம் அது நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளுடைய இந்த பேக்குக்கு தேவையான முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹனி, சுத்தமான ஹனி. இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கிது. நான் இப்போ இதை எடுத்திருக்கேன். இது நீங்கள் எந்த அளவு எடுத்துக்கணுன்னா, ஒரு ஸ்பூன் வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதில் ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, அது போதும். இது கொஞ்சம் சுத்தமான தேனாக இருந்தால் ரொம்ப நல்லது. இதை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது லெமன். அதுக்கு அடுத்த இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னா லெமன். இதில் இது போல் பாதி மூடி எடுத்துக்கோங்க. இது போதும், இந்த அளவு போதும். இதை இதோட ஆட் பண்ணிவிடுங்க. இதோட சாறை இதோட ஆட் பண்ணிவிட்டு இந்த அளவு போதும். இதில் கூட லாக்டிக் ஆசிட் நம்மளோட இந்த ஸ்கின்னில் இருக்கிற டேமேஜில் நல்லாவே க்யூர் பண்ணும். அதுக்கடுத்து முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் ஆலோவேரா. ஸோ இப்போ இந்த ஆலோவேரா நமக்கு இது வீட்டில் கிடச்சிச்சின்னா, ஒரிஜினலாக கிடச்சின்னா ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா சுத்தமான ஆலோவேரா வாங்கி வச்சுக்கணும். நல்ல ஒரு பிராண்டடாக வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இப்போ இந்த ஹிமாலயாவில் நல்ல ப்ராடக்ட் கிடைக்கிது. ஸோ இது போல் இது ஓரளவு ஒரிஜினலாகவே இருக்குது. இது போல் ப்ராடக்ட் வாங்கி வச்சுட்டுனா ரொம்பவே நல்லது. நம்ம இந்த பேக் இவ்வளோ தான். இதை நம்ம கலந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்மளோட இந்த பேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த பேக் பார்க்குறதுக்கு ஒரு கெட்டியான ஒரு பேக் போல் இல்லை. ஸோ தண்ணியாக எப்படி இருக்குன்னா ஒரு சிரம் போல் இருக்குது. இது ஒரு சிரம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால இதை நம்ம ஸ்கின் அப்ளை பண்ணணும்னு அப்சர்வ் ஆகும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்து பார்க்கலாமா? இந்த பேக் ரெடி பண்ணிட்டு வந்துட்டேன். ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா. இந்த பேக் பார்க்குறதுக்கு கொஞ்சம் இந்த சிரம் கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. இருந்தாலும் நம்மளோட ஸ்கின்னை நல்லாவே அப்சர்வ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம இதை அப்ளை பண்ணலாமா? இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா நான் இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ இது போல் கையில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை நம்ம இதில் முக்கியமாக கைகளுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ அதனால் இது ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுமாதிரி இது பேக்குது. இது நல்லா அழுத்தி தேய்க்கணும். இது அவ்வளோதான். நமக்கு எங்கெல்லாம் அந்த டோன் அதிகமாக இருக்கும் எனக்கு பாருங்கள், நல்லா தெரியுதுங்களா? ஸோ இதெல்லாம் இந்த இடத்துல நல்லாவே அப்ளை பண்ணணும். இது நம்ம ஒரு நாள் மட்டும் அப்ளை பண்ணக்கூடாது. இது நம்ம ரெகுலராகவே அப்ளை பண்ணணும். வெளியில் போயிட்டு வந்தோடனே அப்ளை பண்ணணும். அதுக்கு அடுத்ததான் இது நமக்கு ரெகுலர் இது டே டைமில் பண்ணுறதை விட நைட் டைமில் செஞ்சுட்டு இது பண்ணோம் அப்படின்னா நல்லாவே இந்த டேர்ன் எல்லாம் நல்லாவே ரெடியூஸ் ஆகும். நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன். இதை ஃபேஸுக்கும் அப்ளை பண்ணலாம், ஒன்றும் தவறு கிடையாது. இது அப்சர்வ் ஆக உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கையில் கருப்பாக இருக்கோ அதை நமக்கு அந்த அளவுக்கு தகுந்தது போல் நம்ம அதை அப்ளை பண்ணலாம். இல்லை கொஞ்சமாக இருந்ததுன்னா அதை கொஞ்சமாக அப்ளை பண்ணாலே போதும். இதில் இங்கே விட இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்காக இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாகவே அப்ளை பண்ணிட்டேன். இதை ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வந்து பார்க்கலாமா? இப்போ இந்த ஃபேஸ் பேக் போட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதோட குளிச்சுட்டே வந்துட்டேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது போலவே இருக்குது எனக்கு கொஞ்சம் இதாக. ஸோ இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஒரு ஷேடு கொஞ்சம் கம்மியான போல் ஃபீல் இருக்குது. தெரியுதுங்களா? கொஞ்சம் இதில் பார்க்கும்போது தெரியல, எனக்கு இங்கேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் தெரியுது. ஸோ இப்போ இதை நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல மாற்றம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம எந்த டைமில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இது என்னை பொறுத்த வரைக்கும்
இதை குளிக்கிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வச்சுட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து நம்ம அதை ஒரு டைம் எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ இதுபோல் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அதனால் நம்ம இது போல் ஒரு சின்ன பாட்டிலில் சிரம் வர்ற பாட்டிலில் ஒரு சிம்பிளாக ஒரு பாட்டில் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது போல் இது போல் இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு நம்ம அதை ஊற்றி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது போல் கூடவும் பாட்டில்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதை போல் எடுத்துகிட்டு கூடவும் அதை ஊற்றி வச்சுட்டு இதை நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு 1 வீக் வரைக்கும் இதனுடைய கன்சிஸ்டன்சி மாறாமல் அது அப்படியே இருக்கும். ஸோ இப்போ நம்ம இதை ஒரு 1 வீக் வரைக்கும் பயன்படுத்தலாம். அதனுடைய எஃபெக்ட் அப்படிங்கிறது எப்பயுமே இருக்கும், அது வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை ஒரு டைம் மட்டும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, இதை அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இதை ஒரு 1 வீக் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோன்னா இதை வந்து நம்ம ஒரு 1 வீக் வரைக்கும் வச்சுட்டு ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இதை நான் யூஸ் பண்ணேன், நல்ல ஒரு சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம இதை யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம இந்த பிக்மெண்டேஷன் இந்த ஸ்கின் டர்ன் ஆகுது இல்லைங்களா, அது வெயிலில் போகிறதுனால அதுக்காக நிறைய செலவு பண்ணணும்னு அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு சிம்பிள் பேக், இது சிம்பிளான ஒரு சிரம் இது. ஸோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சிரமை ட்ரை பண்ணுங்கள். அதுபோல் நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் சீயிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.